நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 15/5/2023 இருந்து 21/5/2023 வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு என்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல அந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்ன எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா. ரிஷப ராசியில் சூரிய பகவானும், மிதுன ராசி அப்படின்னு பார்த்தேன்னா அதில் சுக்கிர பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், துலாத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 15ஆம் தேதி பூரட்டாதி 4ஆம் பாதம் அன்னைக்கு மீன ராசியில் இருக்குது. அதிலிருந்து 21ஆம் தேதி வரலும் பார்த்தேனால் மிதுன ராசி மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் வரலும் போகிற ராத்திரி 10:30 மணிக்கு 21ஆம் தேதி ராத்திரி 10:30 மணிக்கு மேலே மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துக்கு போய்டுறார். அதனால் பார்த்தேனால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ராசியை கிராஸ் பண்ணுறார். அதாவது மீனம், மேஷம், ரிஷபம், மிதுன ராசிக்கு என்ட்ரார் அந்த மாதிரி இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் 15ஆம் தேதி அன்றைக்கே ஏகாதசி. ஏகாதசின்றது வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான நாள். அதில் விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசி பாரணை பண்ணுவா. அதாவது அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு காத்தால ஒரு 9 மணிக்குள்ளேயே பெருமாளுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக சாப்பிட்றது அந்த இது பண்ணுவாள். ஆனால் துவாதசி அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவா. அதனால் சாப்பிட்டீங்கன்னாலும் முடிச்சுட்டு பெருமாளோட இது பார்த்துட்டுருக்கணும். 17ஆம் தேதி பார்த்தேனால் அதாவது திரையோதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம், புதன்கிழமை வருது பிரதோஷம். அதற்கு பிறகு 19ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி அமாவாசை வருது. அமாவாசை ஒரு பெரிய ஏற்றம். என்னென்னா, நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், பித்ருக்கள் அவர்களை நினைத்து நம்ம விடக்கூடிய என்ன சொல்கிறது, கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அன்றைக்கி அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக ஒருவரும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று அப்படின்றத பண்ணணும். ஒருவரும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டுமல்ல, அன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள், அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் முன்னோர்களை நினைத்திருப்பதும் கோவிலுக்கு வழிபட சொல்வதும் மிகப்பெரிய ஏற்றமான விஷயம். அதை தவிர தான தர்மங்கள் செய்யலாம். மிச்சப்படி எந்த ஒரு விஷயமும் அன்றைக்கி தொடங்கிறது கூடாது அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரமும் சொல்கிறது. ஏன்னா சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் இருக்கக்கூடிய காலத்தில் சந்திரனுடைய ஒளி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அதாவது 0 டிகிரியில் இருக்கும்போது, சூரியனும் சந்திரனும் 0 டிகிரியில் இருக்கும் பொழுது, அதாவது ஒரே இடத்துல இருக்கும் பொழுது 180 பாகைனா பௌர்ணமி ஆடும். இது அமாவாசைன்றதுனால 0 டிகிரியில் இருக்கும்போது சந்திரனுக்கு ஒளி எதுவும் இல்லாத காலகட்டம்ன்றதுனால எந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம், அறிவுறுத்துகிறோம். முடிந்தவரை முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும். அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கே பக்தி பூஜைகளும் எதுவும் பண்ணுறது மிகவும் சிரேஷ்டம் அப்படின்றது சொல்கிறேன். இந்த வாரத்தில் யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னா, கடகம், சிம்மம், கன்னி, துலா ராசிக்காரர்களுக்கு 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு அல்லிப்பூவோ இல்லைன்னா வெள்ளை அரளி மாலை கோர்த்து சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வர்றதும், பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வர்றதும், நரசிம்மருக்கு பானகம் அம்சேவை பண்ணுறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் நிச்சயமாக கொடுக்கும். இப்போ ஒரு ராசிக்கா இந்த வாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம்
இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு. திரிகோணத்துல இருந்து 3 கோணத்தையும் அவர் பார்க்கிறார். அது வந்து அதாவது 5ஆம் இடத்துல இருந்து ஒரு திரிகோணத்தை மொத்தத்தையும் பார்க்கறது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தை வந்து 3யும் வந்து இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் பார்க்கறது வந்து ரொம்ப பெரிய ஏற்றமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கு. இதை தவிர பார்த்தீர்களேயானால் சப்தமத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். உங்களுடைய ராசி அதீத சுபத்துவம் அடையிறது. இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றமான ஒரு உடல்நிலை, நல்ல ஒரு நீங்க நினைக்கக்கூடியது எல்லாமே நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். எந்த ஒரு முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் மனோகாரகன். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம் வரலும் போறார். இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கார்த்தால ஒரு 4:30 மணி வரலும் தான் இருக்காரு. அதாவது 15ஆம் தேதி கார்த்தால. அதனால ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்றும் இருக்காது. ஒரு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இருக்காது. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போடும்போது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 15ஆம் தேதி கார்த்தால 4:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி கார்த்தால ஒரு 8, 8:30 மணி வரலாம் இருக்கு. அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சுகம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசா வண்டி வாகனங்கள்ல வந்து ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிதாக மனை அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. அதாவது இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, மறைமுக பண வருமானம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய வண்டியெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணக்கூடிய காலகட்டம். அதாவது வண்டி அப்கிரேட்னா 2 வீலர் வச்சிருந்தா 4 வீலர் வாங்குவீங்க. 4 வீலர்ல வந்து ஒரு சின்ன கார் வச்சிருந்தீங்கன்னா செடன் டைப் வாங்குவீங்க. இல்லைன்னா வந்து அல்ட்ரா டீலக்ஸ் கார் வாங்குவீங்க. அதெல்லாம் வந்து நடக்கும். இந்த வாரத்துல வந்து 17ஆம் தேதி கார்த்தால இருந்து 19ஆம் தேதி மத்தியானம் ஒரு 2 மணி வரலும் பார்த்தீங்களேனா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது குரு சந்திர யோகம் கிடைக்கிறது. குரு சந்திர யோகம்ன்றது மிகப்பெரிய உன்னதமான யோகம். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து அசைக்க முடியாத, யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரலும் எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதை 100% செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இதை தவிர குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து தந்தையின் மூலியமாக பொருள் வரவும் பித்திருக்கள் சொத்துக்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் இருக்கிறதுனாலே உங்களுடைய 6ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த அமாவாசையும் வர்ற காலகட்டமாக இருக்கிறதுனால வேலையில ஒரு பெரிய ஏற்றம் வரும். உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லைன்னா வந்து இன்க்ரிமெண்ட்டு, உங்களுடைய ஜாபை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த நல்லபடியாக பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதுவும் வந்து 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீர்களேனால் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்து அமாவாசை யோகம் வருது. அப்போ வந்து வேலை செய்யும் இடத்துல மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகுது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்துல சந்திர பகவான் சுக்கிர பகவானோட 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு இருக்கு. இதுவும் 8ஆம் அதிபதி 8க்கு 12 இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதனால வந்து கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வர்றதும், சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும், ஒரு நன்றி சொல்லிட்டு வர்ற மாதிரி எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் இந்த வாரத்துல பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஏற்றமான வாரமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.